Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல ஹைதராபாதி ஸ்டைல்ல இன்ஸ்டன்ட் ஸ்பாட் இட்லி எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தவால ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஃபைன் சாப்டு ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஃபைன் சாப்டு டொமேட்டோஸ் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் போர்ஷன்ஸ்ல தான் நீங்க ஆட் பண்ணனும். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இட்லி பொடி ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாமே நல்லா வதங்கி வரணும். ஃபுல் சிம் ஃப்ளேம்ல வச்சு நீங்க வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு சின்ன பீஸ் பட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இதை ஈக்குவல் போர்ஷன்ஸாக 2 போர்ஷனாக பிரித்து வச்சுருக்கேன். இட்லி மாவு இந்த மாதிரி நல்லா கட்டியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இட்லி மாவு அப்படியே ஊற்றிடலாம். இதுக்கு மேலே இட்லி பொடியை லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். அகைன் ஒரு பீஸ் பட்டரை சுற்றி இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அகைன் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கலாம். ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் குக் பண்ணணும். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான இன்ஸ்டன்ட் ஹைதராபாதி ஸ்டைலில் ஸ்பாட் இட்லி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவை கிடையாது. இருந்தாலும் சட்னி சாம்பார் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றது உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.